உழவர் களத்தில் புதிய தலைமுறை சிறப்பு தொடர் நேரலைக்கு வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக விவசாயிகள் மரணம் நடந்து வரும் நிலையில் அதற்கான காரணங்கள், விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அவர்களுடைய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் தொடர்பாக இன்று நாள் முழுவதும் புதிய தலைமுறையில் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு பேராசிரியர் திரு ஜனகராஜன், காப்பீட்டு ஆலோசகர் திரு ஆனந்த், பாரம்பரிய நெல் சேகரிப்பாளர் சரவணகுமார் ஆகியோர் சென்னை அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குனர் ஜெய்சிங் ஞானதுரை மதுரை அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சிறப்பு விவாதம் தொடர்கிறது. புதிதாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை விருந்தினர்களுக்கும் நன்றி. முதல்ல உங்களுடைய முதற்கட்ட தகவலை வாங்கிட்டு நம்ம அடுத்தடுத்த விவாதங்களை மீண்டும் தொடரலாம். திரு ஆனந்த், டெல்டா பகுதி விவசாயத்திற்கும் மற்ற பகுதிகளுக்குமான விவசாயம், அதில் இருக்கக்கூடிய வேறுபாடு, பிரச்சனைகள் தொடர்பாக தான் நம்ம இந்த கடந்த அரை மணி நேரமாக தொடர்ந்து பேசிட்டு வந்தோம். உங்களுடைய பார்வை, உங்களுடைய புரிதலை பதிவு செஞ்சுட்டு நம்ம அடுத்தடுத்து போகலாம். இல்லை, டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு, குறிப்பாக கீழ்த்தஞ்சை, தஞ்சாவூர், கீழ்த்தஞ்சை போன்றவர்களுக்கு ஒரு விசேஷமான இன்சூரன்ஸ் திட்டம் கூட கொண்டு வர வேண்டும் என்று தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். என்னவென்றால், எல்லாருக்கும் அப்ளை பண்ணுற இன்சூரன்ஸ் ஸ்கீமை அங்கே கொண்டு வர முடியாது. அங்கே இருக்கின்ற பிரத்யேக சூழல் என்பது இருக்குல்ல, எல்லாருக்கும் தண்ணி வந்த பிறகு கடைசியாக வருகின்ற விவசாயிகளாக இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு ஏற்ப அவர்களுடைய நட்டம் என்பது நிச்சயமாக கூடுதலாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு ஏற்ப ஒரு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற காப்பீடு திட்டத்தில் சில நல்ல விஷயங்கள் இருக்கிறது, சில மோசமான விஷயங்கள் இருக்குது. இந்த மோசமான விஷயங்களை களைந்து அந்த விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று நாம் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் வந்து ஃபசல் பீமா யோஜனா, பிரைம் மினிஸ்டர் யோஜனா ஸ்கீம் சொல்கிறாங்க. இது ஏதோ புது திட்டம் போல தோணும், ஆனால் புது திட்டமே கிடையாது. ஏற்கனவே காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருந்த அதே பழைய திட்டம் தான், பழைய கல் புதிய முந்தை என்பது போல ஒரு திட்டத்தை இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, போன காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் என்ன வச்சிருந்தாலும் பேரை மட்டும் மாற்றி, எப்போதும் இந்த அரசாங்கத்துக்கு பேரை மாற்றி ஒரு திட்டம் வைப்பதோ பேரை மாற்றி ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. இதில் இருக்க நல்ல விஷயங்கள், இந்த ஏற்கனவே இருந்த திட்டத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே இருந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில், பழைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காப்பீடு திட்டங்களுக்கும் இதுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் என்னவென்றால், ஏற்கனவே இருந்த காப்பீடு திட்டம் என்பது ஒரு பிற்கால லெவலில் ஒரு நட்டம் ஏற்படும் போது தான் அந்த விவசாயிக்கு நட்டம் ஏற்படும், காப்பீடு இழப்பீடு கிடைக்கும். பிற்கால லெவலுங்கும் போது ஒரு 15 ரெவன்யூ வில்லேஜை ஒன்றா சேர்த்து அந்த 15 ரெவன்யூ வில்லேஜுக்கும் நட்டம் அடைந்தால் தான் அவருக்கு நட்டம் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு கிராமத்தை எடுத்துக்கிறாங்க, 20 ஹெக்டேர் கொண்ட ஒரு இடம் அல்லது ஒரு கிராமத்தை தனித்தனியாக எடுத்துக்கொண்டு அந்த கிராமம் பாதிக்கப்பட்டால் அந்த விவசாயி கிடைக்கும். இப்போ அந்த திட்டத்தில் ஒரு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வந்திருக்கு. ரெண்டாவது, நெல் பயிர்கள், ஸ்டாண்டிங் கிராப்ஸ் மட்டுமல்ல, வளர்ந்துருக்க நெற்பயிர்கள் மட்டுமல்ல, ஒரு இடத்துல விவசாயமே பண்ண முடியாமல் போகுது. அது வந்து ப்ரிவென்டட் சோயிங்பாங்க. இப்போ அது விவசாயமே பண்ண முடியல, விதைக்கவே முடியல, அப்படி ஒரு கலாமிட்டி ஏற்படுகிறது, ஒரு இயற்கை சீரழிவு ஏற்படுகிறதுனா அதுக்கு வந்து இல்லை இன்சூரன்ஸ்க்கான பாதுகாப்பு திட்டம். அப்படி விதைக்கவே முடியாதுன்னு எத்தனை காலம் இருக்கணும்? நோட்டிஃபை பீரியட்லேருந்து 15 நாட்கள், நோட்டிஃபை பீரியட்லேருந்து ஒரு 15 நாட்கள் அது பண்ண முடியாமல் போச்சுன்னா உங்களுக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பண்ணீங்கன்னா புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகாது, புது இன்சூரன்ஸ் அதை கவர் பண்ணிக்கலாம். அதே போல் அறுவடை செய்த பிறகு, மகசூல் முடிந்து அறுவடை செய்து களத்து மேட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 15 நாட்களுக்கு போஸ்ட் ஹார்வெஸ்ட்னு சொல்வார்கள், அறுவடை முடித்த பிறகு, அதற்கும் இன்னைக்கு இந்த திட்டத்தில் வந்து 3 ஒன்று விவசாயத்திற்கு முன்னாடி, நீங்கள் விதைப்பதற்கு முன்னால், விதைச்ச பிறகு பயிராக இருக்கிறது, விதைச்சு அறுவடை செய்த பிறகு, இந்த 3க்குமான திட்டமாக இந்த திட்டம் என்பது மாடிஃபைடு நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு யூபி அரசாங்கத்தின் கடைசி கட்டத்தில் கொண்டு வந்தது. இன்னைக்கு பேரை மாற்றி பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனா என்று கொண்டு வரப்பட்டது. இதுக்குள்ளேயே தான் விதைக்கவே முடியலனாலும் அப்படிங்கிற அதற்கான நிவாரணம் இதுக்குள்ளேயே இருக்கு. சரி, நம்ம இன்னும் விரிவாக பேசலாம். திரு சரவணகுமார், டெல்டா பகுதி விவசாயத்தையும் மற்ற பகுதி விவசாயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய புரிதல்? இயல்பாக டெல்டா பகுதி விவசாயங்களை கீழ்த்தஞ்சை, மேல்தஞ்சை என்று 2 பிரிவுகளாக நம்ம பிரிக்க செய்யலாம். மேல்தஞ்சை பகுதிகளில் காவிரி ஆறானது நமது இரத்த ஓட்ட மண்டலத்தை போன்று மிகவும் அருமையான கட்டமைப்புடன் கூடிய பல்வேறு கிளை உப நதிகளாகவும் பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது கீழ்த்தஞ்சை பகுதிகளில், கடைமடை பகுதிகளில் அதனுடைய கிராமங்களினுடைய கட்டமைப்பும் இந்த ஆற்றினுடைய போக்கிற்கு தகுந்தாற்போல் தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய மூதாதையர்களுடைய பாசன வசதிகள் பார்த்திங்கன்னா, ஆறு, ஏரி, கண்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், ஊருணி, குளம், குட்டை, அவ்வாறு மிக ஒரு அற்புதமான கட்டமைப்புடன் இங்கே கட்டமைக்கப்பட்டுள்ளது. இயல்பாகவே அரசினுடைய உதவிகள் அனைத்தும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் அதில் அரசனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மிக குறைவான ஒரு நிலையாக தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன இந்த கட்டமைப்பெல்லாம் கீழ்த்தஞ்சை பகுதியில் ரொம்ப நல்லா இருக்குது, வலுவாக இருக்குன்னு பார்க்கலாமா? இல்லை, 2 பகுதிகளிலுமே வலுவான கட்டமைப்புடன் தான் இருக்குது.
அதில் நீர்நிலைகள் அனைத்தும் தூர்வாரப்படாமல் ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள் அனைத்தும் தூர்ந்த நிலையிலேயே காணப்படுகின்றன. அரசனுடைய அனைத்து நிதிகளும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நீர் ஆதாரங்களை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுபட்ட நிலையிலேயே காணப்படுகிறது. கடைமடை பகுதிகளுக்கு சென்று சேரக்கூடிய நீரினுடைய அளவும் மிக குறைவாக இருக்கிறது. காவிரி ஒப்பந்த அடிப்படை, நதிநீர் ஒப்பந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா கில்சிங்கி கோட்பாடு அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டியதான அவசியம் இங்கே ஏற்படுத்த செய்யுது. 6 தலைமடைக்காரனுக்கும் கடைமடைக்காரனுக்கும் பாய்ந்து வரக்கூடிய பகுதிகளுக்கும் சமமான நீர் பகிர்வினை பங்கிட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்க செய்யுது. அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள், நில பகிர்மானங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயங்களாக இருக்க செய்யுது. அதற்கடுத்து விவசாயிகளுடைய இடுபொருட்கள் தற்சார்பு நிலை இல்லாமல் பன்னாட்டு பெருமுதலாளிகளினுடைய விதைகள், அதற்கடுத்து உரம், பூச்சிக்கொல்லிகள் மருந்துகள், களைக்கொல்லிகள், இது எல்லாமே நம்முடைய பாரம்பரிய நிலங்களை பாழ்படுத்துவதற்கு தகுந்தாற்போல் தான் அவர்கள் கட்டமைக்க செய்கிறார்கள். விதைகளில் ஹைபிரிட் மற்றும் பீட்டி ரக விதைகளை இங்கே கொண்டு வர செய்து எண்ணற்ற விவசாயிகளுடைய மரணங்களுக்கு இந்த பீட்டி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்து இன்னும் விரிவாக பேசலாம். அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதனால வருதுங்கிறத நம்ம இன்னும் விரிவாக பேசலாம். மதுரையிலிருந்து திரு ஜெய்சிங் இணைந்திருக்கிறார், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களோட அரசு அதிகாரியா நீங்க பல்வேறு இடங்கள்ல பணிபுரிவதற்கான அந்த உங்களுடைய அனுபவம் இருந்திருக்கும். உங்களுடைய பார்வையில், உங்களுடைய புரிதல்ல அந்த வேளாண் முறைகள் டெல்டா பகுதிக்கும் மற்ற பகுதிகளுக்கும் எந்த அளவுல வேறுபடுகிறது? அதாவது டெல்டா பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க தொடர்ந்து பேசலாம். டெல்டா பகுதி எடுத்துக்கிட்டா அவங்க ஆண்டாண்டு காலமாக அதிகமான தண்ணீரை பயன்படுத்தி வந்தாங்க. அவங்களுக்கு அந்த தண்ணீர் கஷ்டமே தெரியாமல் இருந்துச்சு. மற்ற பகுதிகள் டெல்டா இல்லாமல் இதர பகுதிகளில் முதல்ல இருந்தே அவங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதனால் இவங்களுக்கு அந்த தண்ணி கஷ்டம் முதல்ல இருந்தே உண்டு. இதர பகுதிகளுக்கு, டெல்டா பகுதிகளுக்கு அதிகமான தண்ணி இருந்ததுனால அவங்களுக்கு அந்த தண்ணி கஷ்டம் தெரியாமல் இருந்துச்சு. இந்த நேரத்தில் அதாவது விவசாயிகள் மரணம் குறித்து வரும்போது உடனடியாக செய்ய வேண்டியது என்னென்னா, போர்க்கால அடிப்படையில் அந்தந்த அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளை சந்தித்து கவலைப்படாதீங்க, அரசு உதவி செய்யும், உங்களுடைய பயிர் கருகுனா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதலை சொல்லி அவங்களுக்கு தைரியம் கொடுத்தா தான் இந்த மரணங்கள் தடுக்கப்படும். முதல்ல இந்த மரணங்கள் தடுக்கப்பட்டால் தான் நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னா தேசிய நீர்வழிச்சாலை. நம்ம தீர்வுகளை குறித்து நம்ம இன்னும் விரிவா பேசலாம். வெள்ளமும் வராது. ஜெய்சிங், தீர்வுகளை குறித்து நம்ம இன்னும் விரிவா பேசலாம். முதல்ல பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு தீர்வுகளை நம்ம முன்வைக்கலாம். தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் மதுரை மாவட்டத்தில் நெல் சாகுபடி பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் வீரராக ராவ் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஹரியிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் விவசாயம் பருவமழை இல்லாதனால பாதிப்படைஞ்சிருக்கு. மாவட்ட நிர்வாகம் எது மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கு, எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? நம்ம மதுரை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வர வேண்டிய 407 mm ரெயின்ஃபாலுக்காக டிஸ்ட்ரிக்ட் சராசரியாக 215 mm தான் வந்திருக்கிறது. ஆனாலும் இதில் குறிப்பாக நவம்பர் மாதம் மிக முக்கியமானது விவசாயிகளுக்கு. அதில் 147 mm வர வேண்டிய மழை 12.39 mm தான் மழை வந்திருக்கிறது. இதனால் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் இருக்கிற பல்வேறு கிராப்ஸ் அனைத்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கிறது. அந்த எஃபெக்ட் நம்ம இதுவரை நம்ம ரிகன்சைல்டு ஏரியா நம்ம பார்த்துட்டோம்னா நெல் பயிர் ஆவரேஜாக நமக்கு இந்த சம்பா சீசனில் 43,000 ஹெக்டேர் நம்ம கல்டிவேட் பண்ணிட்டோம். ஆனாலும் இந்த வருஷம் மழை இல்லாத காரணத்தினால் மற்றும் டேமில் தண்ணி ஓப்பன் பண்ணாமல் இருந்த காரணத்தினால் 6,082 ஹெக்டேர் தான் நமக்கு ரிகன்சைல் பண்ணியிருக்கிறோம். அதே போல் நம்ம மில்லட்ஸ் மற்றும் பல்சஸ் ரெயின் டிபெண்ட் கிராப்ஸ். இது நம்ம ஆவரேஜாக டார்கெட் 28,700 ஹெக்டேர் நம்ம டோட்டல் மில்லட்ஸாக இருக்கிறது. 23,700 ஹெக்டேர் நம்ம கல்டிவேட் பண்ணியிருக்கிறோம். பல்சஸ் 11,800 ஹெக்டேர் நமக்கு ஆனுவல் இந்த சீசன் டார்கெட் இருக்கிறது. 9,900 ஹெக்டேர் நம்ம கல்டிவேட் பண்ணியிருக்கிறோம். இது கல்டிவேட் பண்ண இருந்தாலும் இது ரெயின் ஃபெட் அக்ரிகல்ச்சர்.
அதனால் பருவமழை ஃபெயிலான காரணத்தினால் அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். இந்த இம்பேக்ட் என்ன இருக்குன்னு தமிழக அரசு வருவாய்த்துறை மற்றும் வேளாண்மை துறை மூலியமாக எங்களுக்கு ஆணை கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஆணையின் அடிப்படையில் ஃபீல்டில் என்ன ரியாலிட்டி, எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கிறது, நம்மளுடைய களத்தில் இருக்கிற விஏஓ மற்றும் ஏஏஓ நேரடியாக எஃபெக்டான ட்ரவுட் எஃபெக்டடான வில்லேஜஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து எந்த அளவுக்கு பயிர் பாதிப்பு இருக்குதுன்னு நம்ம கணக்கெடுத்துகிட்டே இருக்கிறோம். ஆய்வு எப்போ தொடங்க இருக்கிறது? அமைச்சர்கள் ஏதாவது நேரடியாக நீங்களும் ஆய்வு பண்ணிருக்கீங்க? இல்லை, ஆய்வு பணி வந்து ஆல்ரெடி நம்ம ரிகன்சைல் பண்ணிட்டு வருவாய்த்துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து கிராப்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ நம்ம கல்டிவேட் பண்ணுறோன்னு ஆல்ரெடி நம்ம கணக்கு எடுத்துருக்கிறோம். இந்த கள ஆய்வு பணி வந்து இப்போ ஸ்பெஷலாக நம்ம எந்த எஃபெக்ட் ஆகிருக்குது, எவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்ததுக்காக இன்றிலிருந்து நம்ம விஏஓஸ் ஏஓஸ் ஃபீல்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறார்கள். அதுக்கு அனைத்து அறிவுரைகள் நம்ம ஏற்கனவே வழங்கியிருக்கிறோம். அதே போல் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மரியாதைக்கு ஒரு மானிட்டரிங் ஆஃபீஸர் அவர்கள் இருந்து நமக்கு வந்து அறிவுரைகள் வழங்கிட்டு வந்துட்டு வருவார்கள். அவரும் நேரடியாக இந்த ஒர்க் எல்லாம் கண்காணிச்சுட்டு வரணும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ளும். எவ்வளோ பேர் இதில் ஈடுபட்டிருக்காங்க தெரியுமா சார்? மொத்தமாக மதுரை மாவட்டத்தில் இந்த ஆய்வு மேற்கொள்வது எவ்வளோ பேர்? நம்ம மதுரை மாவட்டத்தில் 10 தாலுகாஸ் இருக்கின்றன, 645 வருவாய் கிராமங்கள் இருக்கின்றன. ஒரு வருவாய் கிராமங்கள் எஃபெக்டான வில்லேஜ் நம்ம எடுத்திருக்கிறோம். அதில் வந்து இப்போ உடனடியாக ஒரு சாம்பிளை நம்ம எடுத்துகிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இதில் வந்து அனைத்து விஏஓஸ், அனைத்து ஏஏஓஸ், நமக்கு 645 வில்லேஜஸில் இருக்கிற ஒரு விஏஓ, அதே போல் ஒரு ஃபிர்காவில் இருக்கிற ஆர்ஐ, அதே போல் நமக்கு இருக்கிற அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இந்த 2 துறை கம்ப்ளீட்டாக நம்ம இணைந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து விஏஓ வர, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து ஏஓ வர 2 துறை இணைந்து சிறப்பாக நம்ம விவசாயதாரருக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது நம்ம அரசினுடைய ஆணை கிடைங்க கரெக்டாக நம்ம கணக்கு எடுத்துட்டு அரசுக்கு வந்து அறிக்கை கொடுத்துருவோம்.